வணக்கம் சார். இன்று நாம் எந்த புத்தகத்தை பார்க்க போகின்றோம்? நீங்கள் இளமையாய் இருக்கலாம், முதுமையடைந்திருக்கலாம், உயிருடனோ இறுதி கட்டத்திலோ இருக்கலாம். ஆனால் மகிழ்ச்சி என்பது எப்போதும் இருப்பது. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் தியானம். ஓஷோவோட தியானம். இது ஒரு 432 பக்கங்கள் கொண்டது. கவிதா பப்ளிகேஷன் அவங்க வெளியீடு. இதை சுவாமி தேவ வாதூது அவர் தொகுத்திருக்கிறார். தமிழில் CS தேவநாதன் அவர் மொழியாக்கம் செய்திருக்கிறார். மெடிடேஷன் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற புத்தகம். ஒரு 60 தியான முறைகளும் விளக்கங்களும் அப்படின்னு ஓஷோவை பற்றிய புத்தகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம். ஓஷோ யார்? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓஷோ ஒரு கான்டெம்பரரி பிலாசபர். நம்முடைய இந்தியாவில் ஒரு 50 ஆண்டுகள் அதுக்கு முன்னதாக வாழ்ந்த ஒரு அருமையான சிந்தனையாளர் ஓஷோ. ஒரு பெரிய தத்துவ ஞானி. ஆன்மீகத்தை மிக புதுமையாக அணுகியவர் ஓஷோ. அதே நேரத்தில் மிக பெரும் சர்ச்சைகளிலும் மாட்டியவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 99 ரோல்ஸ் ராய் கார் இவருக்கு பரிசீலிக்கப்பட்டது. ஒரு பெரிய உலகம் முழுக்க தன்னுடைய சீடர்களை கொண்டிருந்தார் அப்படின்னு இவரை பற்றி ரொம்ப சொல்லப்படுது. அமெரிக்கா இவருக்கு ஸ்லோ பாய்சன் வச்சுட்டாங்க. ஏன்னா இவர் ஆன்மீகத்தோடு அரசியலையும் பேசினார். அமெரிக்காவை கடுமையாக விமர்சனம் செய்தார். மனித நேயம் பற்றி, மனித உரிமைகள் பற்றி நீங்கள் பேசவே கூடாது என்று கடுமையாக விமர்சனம் செய்தார். அதனால அவருக்கு ஸ்லோ பாய்சன் வச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவரை பற்றி நிறைய அப்படி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஓஷோ. அவருடைய புத்தகம் இந்த புத்தகம். வாங்க இதுக்குள்ள அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். உங்களுக்கு பிடித்த பகுதிகளை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். இந்த புத்தகத்துல அவர் சொல்லி இருக்கக்கூடிய 60 தியான முறைகள் பற்றி நான் உங்கள்கிட்ட விளக்க போறதில்லை. ஆனால் இந்த புத்தகத்துல சாராம்சமாக தியானம் பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்பதை அவர் வார்த்தையிலேயே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தணும்னு விரும்புகிறேன். யூத மதத்தில் ஹேசிட்டிசம் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருந்தது. அதை நிறுவியவர் பால்ஷம் அப்படிங்கிற ஒரு ஞானி. அவர் என்ன பண்றார் அப்படின்னா, நேரா போவாரு. ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆத்துல உட்காந்து அமைதியா அந்த ஆத்தை பார்த்துட்டு எந்திரிச்சு வந்துடுவார். இரவு நேரங்களில் போவார். போய் அமைதியா உட்காந்துருப்பாரு. எந்திரிச்சு வந்துடுவார். இதை இவர் இப்படி போய் வருவதை ஒரு காவலாளி பார்க்குறார். பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க, தினமும் அங்கே போய் வரீங்களேன்னொன்னே, நான் போய் காவல் காத்து கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நானும் காவலாளி தான், நான் இந்த பங்களாவெல்லாம் காவல் காக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே இவர் சொல்கிறாரு, நானும் காவலாளி தான், நானும் போய் காவல் காத்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆச்சரியமாக கேட்குறார், என்னுடைய வேலை காவல்காரன் அப்படின்னா உங்களுடைய வேலையும் காவல்காரன் தானா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு கேட்குறேன். இது ரொம்ப புதுமையான வேலை, உங்கள் வேலைக்கு சம்பளம் கொடுப்பவர் யார் அப்படின்னு கேட்குறார். இந்த வேலை ஒரு பெரும் பாக்கியம், இதில் கிடைக்கிற மகிழ்ச்சியும் பேரின்பமுமே நான் பெறுகிற சம்பளம், அது எனக்கு தாராளமாய் கிடைக்கிறது. கனப்பொழுதே என்றாலும் அதனுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த ஒரு பொக்கிஷமும் அதற்கு ஈடாகாது என்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அதான் தியானம்ங்கிறார். தன்னைத்தானே அமர்ந்து தனிமையில் சாட்சியாக கவனிப்பது, அதான் தியானம் அப்படின்னு சொல்வதற்காக இந்த சம்பவத்தை அவர் அழகா சொல்றாரு. இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, மகிழ்ச்சிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, மகிழ்ச்சி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாதிருக்கும் ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் கண்டுகொள்கிற போது நிச்சயமாய் புத்த நிலைக்கு வெறுகு நெருக்கத்தில் நீங்கள் வந்து விடுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம நினைச்சு கொண்டிருக்கிற மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சி கிடையாது. அது இன்பம்னா துன்பம்னு ஒன்று இருக்கும். அந்த இருமை நிலை இருக்குல்ல, அது கிடையாது. அதை கடந்து ஒரு ஆனந்த நிலைக்கு போகுது.
அந்த மகிழ்ச்சி வந்து அதை ஒரு முறை அடைஞ்சிட்டோம்னா அது எப்போதும் இருக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப அழகா விளக்குறாரு. இது மாதிரி அருமையான பகுதிகள் இந்த புத்தகத்துல நிறைய இருக்கிறது. ஓசோ அவர்கள் இந்த தியானம்ங்கிற புத்தகத்துல அப்படி என்ன சொல்றார் தியானத்தை பத்தி? சுதந்திரத்திற்கான சில வழிமுறைகள் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. கைட்லைன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதை பத்தி ஒரு 3 படிநிலைகள்ல அவர் விளக்குறார். அதுல பி பேஷண்ட், பொறுமையா இருங்கள் அப்படின்னு ஒரு பகுதி சொல்றாரு. அதுல ஒரு அருமையான சீக்ரெட், ஒரு ரகசியம் சொல்றார். அது என்ன அப்படின்னா, தேவைக்கும் அதிகமான வேகம் வேண்டாம், அவசரமே தாமதத்துக்கு காரணமாகிவிடும், பெரு விருப்பம் கொண்ட நிலையில் பொறுமையுடன் காத்திருங்கள், நீங்கள் நீண்ட காலம் காத்திருக்க தயாராகிற போது குறுகிய காலத்திலேயே சந்தர்ப்பம் கனிந்துவிடும் அப்படிங்கிற ரொம்ப அருமையான ஒரு ரகசியம். இந்த ரகசியம் இதை புரிந்து கொண்டோம்னா பொறுமையாய் இருப்பது, காத்திருத்தல் என்பது எவ்வளவு அர்த்தம் உள்ளது, அது அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு எப்படி அதை வந்து நமக்கு சாதகமாக செய்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த வார்த்தையை புரிந்து கொண்டா அவ்வளவு அருமையான வரி. நம்ம நிறைய பேர் ரொம்ப அவசரப்படுறோம், எல்லாத்துக்கும் அவசரப்படுறோம். ஆனால் தியானம் என்பது அப்படி அல்ல. நம்முடைய வாழ்வின் ரகசியமே இதுல சொல்றாரு. எதையும் அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. அப்படி நீங்கள் பொறுமையாக இருக்கிற பக்குவத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்க நினைக்கிறத விட வேகமா ஒரு விஷயம் நடந்துடும் அப்படிங்கிற. அதான் அந்த வாழ்வின் ரகசியம். ரொம்ப அருமையான பகுதி இது. இது இது இதுதான் தியானம்ங்கிற. அடுத்த பகுதியில சொல்றாரு, பலனை கருத்தில் கொள்ளாதவர்களிடமே தியானம் நிகழ்கிறது. தியானம் குறிக்கோள் எதையும் வைத்துக் கொள்ளாத ஒரு நிலையாகும் அப்படிங்கிற அருமையான பாயிண்ட். இது பாருங்க, பலனை கருத்தில் கொள்ளாதவர்களிடமே தியானம் நிகழ்கிறது. நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில சமகாலத்துல எல்லாத்துக்கும் ஒரு பலன் எதிர்பார்த்து நம்ம வாழ்றோம். நம்ம மனிதனுடைய வாழ்க்கையே எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பலன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனா தியானம் என்பது ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்குள் நாம் இறங்குதல் அப்படி என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பற்றுக்களை விடுதல், துறவு மனப்பான்மை, அதுதான் நமக்கு தேவை. அப்போ எந்த பலனையும் பற்றுதலின்றி, எதிர்பார்ப்பு இன்றி மனதை மெல்ல மெல்ல அந்த தியானத்துக்குள் நழுவ விடுகிறது இருக்குதுல்ல, அதான் தியானம். அப்பதான் உண்மையான தியானம் நிகழும் அப்படின்னு அவர் சொல்ற இடம் ரொம்ப அற்புதமான இடம். அடுத்த ஒரு பகுதி சொல்றாரு, ஆழ்ந்த உறக்கத்துக்கும் அப்பால் ஒரு விழிப்புணர்வோடு இருப்பீர்கள், அதுவே தியானம். அது அனுபவம் அல்ல, அது நீங்கள், உங்களுடைய இருப்பு உணர்வு, பீயிங் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். பீயிங் அண்ட் நத்திங்னஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. பீயிங் அண்ட் நத்திங்னஸ் அப்படிங்கிறது ஒரு அருமையான பிலாசபிக்கல் புத்தகம். இந்த பீயிங் பத்தி பேசுறது தான், நாமாக இருப்பது, அதை உணர்தல், அதுதான் தியானம் என்கிறார் ஓஷோ. ஓசோவின் இந்த புத்தகம் இன்றைய காலத்தில் எப்படி தேவைப்படுகிறதுன்னு சொல்லுங்களேன். நிறைவாக இந்த புத்தகம் பற்றியும் ஓஷோ பற்றியும் ஒரு செய்தி உங்களோடு. ஓஷோ எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் உயரமாக உணரப்பட்டாரோ அந்த அளவுக்கு சர்ச்சைக்கு உள்ளான ஒரு மனிதராகவும் அவர் இருந்தார். காரணம், அவர் தனக்கு முன்னால் வாழ்ந்த எல்லோரையும் கட்டுடைத்தார். அதாவது கேள்வி எழுப்பினார், அவருக்கு தோன்றிய விமர்சனங்களை முன்வைத்தார், மரபுகளை தகர்த்தார். அது ஆன்மீகமாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் அதில் இருக்கிற கண்மூடித்தனங்களை கடுமையாக விமர்சித்தார். அதான் ஓஷோ. அதனால் அவர் அறியப்பட்டார், தவறாகவும் அறியப்பட்டார். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்கிறார், நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு நபராக இருக்கிறீர்கள், காமம் பற்றி நிறைய பேசுவதாக சொல்கிறார்கள், அப்படி புத்தகங்கள் எழுதுகிறீர்களே நீங்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார். நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி, நீங்கள் காமம் பற்றி நிறைய பேசுவதாக சொல்கிறார்கள் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேட்கிறார். அப்போ ஓஷோ ரஜனீஷ் சொல்கிறார், என்னுடைய 500 புத்தகங்கள் இருக்கிறது, அந்த 500 புத்தகங்களில்
ஒரே ஒரு தலைப்பு தான் செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ்னஸ், காமத்திலிருந்து கடவுளுக்கு என்கிற நூல். நீங்கள் அந்த 500 நூலில் அந்த ஒரே ஒரு நூல் பற்றி கேட்கிறீர்கள். காமம் என்னிடத்தில் இருக்கிறதா, உங்களிடத்தில் இருக்கிறதா என்று எதிர்கேள்வி கேட்டார். அப்படி ஒரு வித்தியாசமான மனிதர் ஓஷோ. ஒரு புதுமையான உலகத்துக்கு, ஒரு ஆன்மீகத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் ஓஷோ. இன்றைக்கு இருக்கிற தலைமுறை பிள்ளைகள் ஆன்மீகம் பற்றி புதுமையான சிந்தனையை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் ஓஷோவினுடைய இந்த நூலை கட்டாயம் படியுங்கள். உங்களுக்கு நிறைய கதவுகள் திறக்கும்.